அன்பார்ந்த ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை குறித்து தான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு வழியாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது. தமிழகத்தில் தன்னை சிறந்து விளங்கக்கூடிய நீரியல் வல்லுநர்கள் இருவர் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுபோலவே கல்வித்துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இருக்கிறார்கள். சூழலியல் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பூவுலகின் நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே அடுத்தது போல மின்சாரத்துறையைச் சேர்ந்தவனாக நான் இருக்கிறோம். ஆக கட்டடவியல், நீரியல், அடுத்து சூழலியல், கல்வியியல், மின்சாரம் என்ற 5 துறைகளை சார்ந்த இதுவரையில் பொதுமக்கள் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த வல்லுநர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு காவிரி பிரச்சனையில் இதுகாரம் தமிழ்நாட்டில் நடந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தொகுப்புகளையும் சேர்த்து என்ன பேச வேண்டும் என்பதை குறிப்பாக மக்களுக்கு சொல்லுவதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காவிரி பிரச்சனையில் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான 3 தலைப்புகள் இருக்கின்றன. அது சட்டமன்றத்தின் தீர்மானம் ஒன்று, அதற்கு அடுத்தாற் போல மேகத்தாட்டு, ராசிமணல், இவை அனைத்தையும் பற்றியும் நண்பர் இந்த நீரியல் வல்லுநராக ஐயா முனைவர் வீரப்பன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல நீரியல் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய முனைவர் ஜனகராஜன் இருக்கிறார்கள். ஆக கல்வித்துறையை சார்ந்த பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பூவுலகின் நண்பர்களை சார்ந்த சுற்றுச்சூழலுக்காக தோழர் வெற்றிச்செல்வன் இங்கே இருக்கிறார்கள். மீண்டும் இந்த பிரச்சனை குறித்து முனைவர் பொறியாளர் வீரப்பன் அவர்கள் இங்கே விளக்குவார்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பல்துறை துறைசார் வல்லுநர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் சில கருத்துக்களை, குறிப்பாக தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்து வரும் மிகப்பெரிய சிக்கலான காவிரி மேகதாட்டு இதை பற்றியெல்லாம் சிறிது உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறோம். ஒரு 15-20 நிமிடங்களிலே எங்களுடைய பிபிடி மூலமாக அதை உங்களுக்கு தெரிவிப்போம். அதனுடைய பகுதி உங்களுக்கு அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தலையாய சிக்கலான காவிரி உள்ளே போகும் பொழுது கடந்த 2 நாட்களாக என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் ஆராயலாம். 2 நாட்களுக்கு முன்னாலே காவிரி மேலாண்மை வாரியம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றவர்களை கேட்டுவிட்டு, கர்நாடகாவிலே இருக்கிற இன்றைய நீர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு கொள்ளளவு அணைகளிலே இருக்கிறது, எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஒரு நாளைக்கு 12,000 கியூசெக்ஸ் என்று சொல்லி 15 நாட்களுக்கு விடுங்கள் என்று கர்நாடகாவுக்கு தாக்கீது கொடுக்கிறார்கள், அறிவுறுத்துகிறார்கள். 12,000 கியூசெக்ஸ் என்பது ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி. எனவே ஒரு 15 டிஎம்சியை கொடுக்க சொல்லுகிறார்கள். அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார்கள், உச்ச நீதிமன்றத்திற்கு. உச்ச நீதிமன்றம் இருவரையும் கேட்டுவிட்டு, பரவாயில்லை, நீங்கள் 9,000 கியூசெக் 15 நாளைக்கு விடுங்கள். 12,000 9,000 என்பது 25% குறைவு. 15 டிஎம்சிக்கு பதிலாக நமக்கு 12 டிஎம்சி தான் வரும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு அத்தகைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் ஒன்றும் பாசன வல்லுநர்களா? காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலே டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா என்று சொல்லியிருக்கிறது, அதன்படிதான் பார்த்து காவிரி மேலாண்மை வாரியம் அதற்குரிய அதிகாரத்தையும் அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனும் கொடுக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திற்கு இதில் எந்த பொறுப்பும் கிடையாது. ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்திலே இந்த பாசன வல்லுநர்கள், திறமையாளர்கள் யாரும் இல்லை. இந்த
காவிரி பாசன மேலாண்மை வாரியத்திற்கு மேலாக அதை மாற்றக்கூடிய, அதை மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை. இட் இஸ் பியாண்ட் த ஜூரிஸ்டிக்ஷன், இட் இஸ் அவுட்சைட் த பெர்வியூ. இருந்தாலும் இந்தியாவிலே இப்படிப்பட்ட அரைகுறை கூத்துக்கள், நாடகங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. எதற்காக நாம் உச்சநீதிமன்றத்தை போகிறோம்? உடனே என்று சொல்ல வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கவனித்துவிட்டு அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. மரியாதையாக நீங்கள் அவர்கள் சொன்ன தண்ணீரை 12,000 கியூசெக் 15 நாள் விட வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவிர, அவர்களுக்கு தகுதி இல்லாத, அவர்களுடைய பர்வியூவிலே ஜூரிஸ்டிக்ஷனிலே வராத எதையும் மாற்றி சொல்வதற்கு இந்த உச்சநீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். அடுத்தபடியாக நாம் போகலாம். இப்பொழுது பிபிடி பாருங்கள். இதிலே நாம் இன்றைய தலையாய சிக்கல் ஒன்று, இந்த மேக்கேதாட்டிலே அணை கட்டப் போகிறார்கள். அந்த மேக்கேதாட்டிலே அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் வராது. ஏனென்றால் காவிரியில் கர்நாடகா இந்த 50 ஆண்டுகளாக மாதம் விடக்கூடிய தண்ணீரை விடுவதில்லை. அவர்களுடைய அணை நிரம்பி வேறு வழி இல்லாமல் அந்த தண்ணீரை மாத்திரம் திறந்துவிட்டு நாங்கள் அதிகமாக கொடுத்தோம் என்று தொடர்ந்து பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதைவிட அதிகமான ஒரு பெரிய, என்ன சொல்வது தமிழில், ஒரு ஜோக்கு. ஒரு வாரத்துக்கு முன்பாக மாமல்லபுரத்திலே அந்த டி.கே. சிவகுமார் கர்நாடகாவிலிருந்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், மேக்கேதாட்டிலே நாங்கள் அணை கட்டுவதற்கு முக்கிய காரணம் உங்களுக்கு தண்ணீரை திறந்து விடுவதற்குத்தான், தமிழ்நாட்டு நலனுக்குத்தான் நாங்கள் மேக்கேதாட்டிலே அணை கட்டுகிறோம் என்று ஒரு பச்சை பொய்யை தமிழ்நாட்டிலே வந்து நம்முடைய ஊடகத்தினாலே முன்னாலேயே அவர் சொல்லுகிறார் என்றால் நாம் எவ்வளவு ஏமாளிகளாக இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய நிலைமை சொல்லுகிறது. மேக்கேதாட்டிலே அவர்கள் அணை கட்டுவதற்கு சொல்லக்கூடிய 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, இந்த பெங்களூர் மாநகரத்திற்கு போதுமான குடிநீர் கொடுப்பதற்கு ஒன்று. இரண்டாவது, நாங்கள் தண்ணீர் விடும்போதெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு அந்த தண்ணீரை முழுமையாக சேகரித்து விடாமல் கடலுக்கு ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு முன்னே 100 TMC விடுகிறோம், அதையும் தேக்கி வைத்து உங்களுக்கு கொடுப்பதற்காக என்று ஒரு பச்சை பொழியை சொல்கிறார். பெங்களூருக்கு குடிநீருக்கு காவிரி நடுவர் மன்றமே 2001, 2007 10.6 TMCயை கொடுத்திருக்கிறது. அதற்கு முன்னாலே அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் பொழுது அந்த புத்திசாலிகள் கிரவுண்ட் வாட்டரையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மேலும் 14.75 TMC, ஏறக்குறைய 15 TMCயை பெங்களூர் குடிநீருக்காக கொடுக்கிறார்கள். எனவே இந்த 205 TMC 192 குறைந்து இப்பொழுது 177.25 குறைந்திருக்கிறது. அது பெங்களூருக்கும் சேர்த்துத்தான். ஆனால் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், தமிழ்நாட்டிலே சென்னை மாநகரத்தினுடைய மொத்த மக்கள் தொகை 111 லட்சம். மெட்ரோ வாட்டர் தினமும் 1060 மில்லியன் CFT MLDயை கொடுக்கிறார். நீங்களோ நாங்களோ இல்லை யாருமோ சென்னையிலே குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, மக்கள் குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று யாரும் சொல்லவில்லை. இது போதுமான அளவுக்கு இருக்கிறது. ஆனால் பெங்களூரிலே 140 லட்சம் மக்கள் குறைந்தது 1400 MLD மில்லியன் லிட்டர் பர் டே கொடுக்கிறார்கள். அங்கேயும் இந்த குடிநீர் பஞ்சம் இருப்பதாக சொல்லவில்லை. ஆனால் இவர் சொல்லுகிறார் டி.கே. சிவகுமார் போல ஒரு மிகப்பெரிய
அரசியல் வில்லன் இந்தியாவிலே நான் இதுவரை பார்த்ததில்லை. அமித்ஷாவை விட மிஞ்சக்கூடிய ஒரு அரசியல் வித்தகர் வில்லன் அவர்தான். கர்நாடகா ஒரு போக்குரி மாநிலம், எந்த சமயத்திலையும் விடுவதில்லை. எனவே மேகேதாட்டு கட்டுவதற்கு இந்த பெங்களூருக்கு குடிநீர் கொடுப்பதல்ல, அவர்கள் 1991 11.20 லட்சம் ஏக்கராக இருந்ததை 2007 21.71 லட்சம் பாசன பரப்பாக உயர்த்தினார்கள். இந்த காவிரியினுடைய தண்ணீரை கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, ஹேமாட்சி, ஸ்வர்ணவதி என்று 5 அணைகளை அவர்களாகவே கட்டிக்கொண்டு யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் 70 TMC தண்ணீரை அவர்கள் தேக்கி வைத்து அவர்களுடைய பாசன பரப்பை உயர்த்தினார். இப்பொழுது அவர்களுடைய திட்டமெல்லாம் என்னவென்றால் 21.71 லட்சத்திலிருந்து 30 லட்சத்திற்காக கொண்டு போவது. அதற்காகத்தான் இந்த மேகேதாட்டு அணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட இன்னொரு கூத்து என்னவென்றால், இந்த இந்தியாவினுடைய லோக்சபாவிலே ஜல்சக்தி இணையமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார், 2018 உச்சநீதிமன்றத்தில் காவிரியின் குறுக்கே மேகேதாட்டு போன்று ஒரு அணை வரும் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் படுத்தோம். எனவே உச்சநீதிமன்றத்தில் மற்ற தீர்ப்பிலே காவிரியிலே மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் கன்சர்ன் தேவை என்று சொல்லப்படவில்லை என்று ஒரு பெரிய புழுகு மூட்டையை அவர் கொடுக்கிறார். அப்படித்தான் இருக்கிறது. அதற்கு முன்னாலே இந்த காவிரி நடுவர் மன்றத்தில் தீர்ப்பு என்ன, 2018 இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன, 1991 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதுதான் இப்பொழுது இருக்கிற நிலைமை. டிபிஆரை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் திருப்பி அனுப்பியிருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னாலே அந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், காவிரி மேலாண்மை வாரியம் இவையெல்லாம் என்ன சொல்லுவதோ அந்த ரிமார்க்ஸ்க்கு நாங்கள் அட்டன் பண்ணி கொடுத்து விட்டோம் என்று மறுபடியும் அந்த நீர்வளத்துறை கர்நாடக ராமலிங்க சுவாமி சொல்லுகிறார். எனவே இப்படித்தான் நான் சொன்னது போல 11.20 லட்சத்திலிருந்து 21.71 லட்சத்திற்கு கொண்டு போய் இப்பொழுது இந்த மேகேதாட்டு அணையை கட்டி 30 லட்சத்துக்கு கொண்டு போகப் போகிறார்கள் என்பதுதான் மேகேதாட்டு அணை கட்டுவதற்குரிய உண்மையான ஒரு அடிப்படையான காரணம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்தது, இது சொல்லப்படவில்லை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே 2018 சொல்லப்படவில்லை என்று இந்த லோக்சபாவிலே ஜல்சக்தி அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் மிக தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்று. சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். இதில் காவிரி நீர் சிக்கலில் 2 மாநிலம் அடுத்தது முன்னால் போனங்க. இதுக்கு முன்னால் இருக்கான்னு பாருங்க. ஃப்ரெண்ட் திருப்பி அடுத்தது போங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதில் இந்த பேச்சுவார்த்தை எழுதி அடுத்தது நான் சொல்கிறேன். நீங்கள் போங்க மறுபடியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாரா 127, 129 தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவை. இந்த காவிரி மன்ற தீர்ப்பிலையும் ஃபைனல் அவார்டிலையும் 2007 இந்த 18வது கிளாஸில் அவார்டில் அதிலும் இதற்கு ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நிறுவனங்களையும் நிறைவேற்றும் வகையிலே தான் அது திருப்பப்பட்டிருக்கிறது. அடுத்தது போங்க. இதில் பாருங்கள். இதில் நான் சொன்னது இந்த இடையிலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை.
காரணம் என்னென்றால் 1979 எம்ஜிஆர் திருவனந்தபுரம் போய் கேரள அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், எதையும் யாருக்கும் சொல்லாமல். போன உடனே அங்கே போய் ஒரு அரை மணி நேரத்திலே என்ஜினியர் மணவாளனுக்கும் என்ஜினியர் மோகனகிருஷ்ணனுக்கும் அவர் சொல்லுகிறார், அந்த கேரள அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஒப்புக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அணை உடைந்து விடும். 152 136 வரைக்கும் வெறும் பேச்சுவார்த்தை, எந்த அடிப்படையும் இல்லாமல் 46 ஆண்டுகளாக அது அப்படியே இருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தையிலே பயனில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது பாருங்கள், 127 129. நெக்ஸ்ட் பிளீஸ். இதில் கிளியராக சொல்லுது, அந்த 2020 உச்சமன்ற தீர்ப்பிலே என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சுப்ரீம் கோர்ட் in 2018 modified only the water allocation of 177.25 TMC to Malnad at Belligondolu. Crucially, in para 127, it held that except for the modification of the above allocation, whereas above said, the award of the Kaveri Water Dispute Tribunal shall remain unchanged and shall be implemented in letter and spirit. காவிரி நடுவர்மன்றத்தினுடைய 18வது கிளாஸிலே என்ன சொல்லப்படுகிறதோ அது இன்றைக்கும் போர்த்தில் இருக்கு, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இட் இஸ் வேலிட், இட் இஸ் பைண்டிங் என்று இந்த 2018 இந்த ஜல்சக்தி அமைச்சர் அதையெல்லாம் பார்க்காமல் தமிழ்நாட்டுக்கு பாதகமாக முட்டாள்தனமாக உளறி இருக்கிறார். அடுத்தது பாருங்க என்ன சொல்றதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பிளீஸ். அதில் வந்து CWT அவார்ட் 2007 which continues to be binding mandate that any new storage project in the basin must be placed before the Kaveri Management Committee must scrutiny and compensation members from our court. The court also affirmed class 18 of the award protect each state right to regulate water within its territory in a manner not inconsistent with the award of the tribunal. Not inconsistent. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதற்கு எதிராக எதையும் நாங்கள் சொல்லவில்லை. அது வேலிட், இட் இஸ் ஹோல் என்று சொல்கிறார். இதையெல்லாம் மறைத்துவிட்டு தான் அந்த ஜல்சக்தி அமைச்சர் சொல்கிறார். நெக்ஸ்ட் போங்க, அதை விட முக்கியம். அதை விட இதை சொல்லும் பொழுது any construction inconsistent with this process would violate the Supreme Court 18 by judgment and Kaveri Water Dispute Tribunal award. Kaveri Water Dispute Tribunal final award இதெல்லாம் மறுபடியும் with that say in a manner not inconsistent with the order of the tribunal. Next please, மறுபடியும் போங்க அடுத்ததில். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை தமிழ்நாடு அரசாங்கமும் எந்த ஊடகத்தினரும் பெரிதாக பேசவில்லை. நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். 1990 இந்த காவிரி டிஸ்பியூட் ட்ரிபியூனல் ஒரு என்ட்ரிம் அவார்டு கொடுக்கிறது. என்ட்ரிம் அவார்டிலே அவர்கள் கொடுக்கும் பொழுது 205 TMCயை விடுவிக்க வேண்டும்.